இப்போ மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 to 12,000 இஎம்ஐ கட்டினாலே போதுங்க. 350 ரூபா 412 ரூபா வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணுங்க. தினமும் தாராளமாக வேப்பம்பள்ளியில் ஒரு இடம் வாங்கிக்கலாம் மக்களே. 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா 770 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் பே பண்ணால் போதும். 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மக்களே. 1,47,000 ரூபாய் நீங்கள் கட்டினா போதுங்க. மீதி 90% வந்து நீங்கள் தாராளமாக லோன் பண்ணிக்கலாம். 4 கிலோமீட்டர் திருநின்ற ஊருங்க. இடது சைடு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் வேப்பம் மட்டுங்க. கரெக்டாக சென்னை டு திருப்பதி ஹைவேலேருந்து ஒரே 1 கிலோமீட்டர். அவுட்டர் ரிங் ரோடு வருதுங்க. மீஞ்சூர் டு வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 4 முனையிலையும் வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதி உள்ள இடத்துக்கு மத்தியில் தான் நம்ம சைட் இருக்கு. ஒன்று ஏஞ்சல் ஸ்கூல் இருக்குங்க. ரெண்டாவது சென்னை பப்ளிக் ஸ்கூலோட பஸ் நம்ம சைட்டுக்கே இங்கே வரும், இறக்கி விட்டு போங்க. மூணாவது ஆக்ஸ்போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, ஆக்ஸ்போர்டு பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குங்க. ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் நிறைஞ்ச ஏரியா ஒரு மத்தியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் அமைச்சிருக்கோம். இந்த ஒரு உதாரணம் போதுங்க. பின்னாடி பாருங்களேன். ஸோ ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா சைட் விசிட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாட்டை கூட்டு காமிச்சிட்டு அங்கே ஆஃபீஸ் ரூம் கூட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே ஆஃபீஸ் ரூம் கூட்ட பாருங்கள், அவ்வளோ கூட்டங்கள். அப்படி ரைட் சைடு காமிங்க ப்ரோ, எவ்வளோ கார்கள் பார்த்தீங்களா. அவ்வளோ காருமே இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சைட் விசிட் வந்திருக்காங்க. நீங்களே இப்போ யோசிச்சிருப்பீங்க எந்த அளவுக்கு ஒரு டிமாண்டான ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க ஏரியா இருந்துச்சுன்னா மக்கள் வந்து வீடியோ பார்த்தது இல்லாமல் நிறைய என்கொயரி பண்ணிவிட்டு இங்கே வந்து சைட் விசிட் வந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள். அப்படி என்ன இந்த சைட்டில் ஒரு சிறப்பு அம்சமான விஷயம் அப்படின்னா 30 ஏக்கருங்க ஓவரால். அதில் 10 ஏக்கர் ஃபேஸ் 1 பிரித்து 294 பிளாட்ஸ் பிரிச்சிருக்காங்க. அது 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு எல்லா மக்களுமே வாங்குற மாதிரி இருக்குங்க. சரிங்களா. 5 என்ட்ரன்ஸுங்க. ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் உள்ள வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு 33 அடியில் கொடுத்துருக்காங்க. சைடு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 24 அடியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது இல்லாமல் ஒவ்வொரு ரோடுக்கு சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பேத்வே கொடுத்து ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்து ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சுற்றி அவடி டோஸ். முக்கியமான விஷயம், அழகான விஷயம், ஈவினிங் 6 மணிக்கு நீங்கள் வரீங்க வச்சுக்கோங்க சைட் விசிட். தாராளமாக எப்போ வரலாம். நீங்கள் 6 மணிக்கு சைட் விசிட் வரீங்க அப்படின்னா இங்கே சோலார் லைட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு சைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமாக நீங்கள் நைட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் விசிட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து சுற்றி எல்லா ஏரியாவிலுமே உங்களுக்கு சோலார் லைட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. சரிங்களா. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 40,000 லிட்டரில் உங்களுக்கு வாட்டர் டேங்கை வந்து இந்த கார்னரில் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக பேசிக் ஃபெசிலிட்டி என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்தது இல்லாமல் சுற்றி வந்து காம்பவுண்ட் சோர் ஒரு 5 அடியில் 6 அடியில் அங்கே பாருங்களேன், கிட்டத்தட்ட 8 அடிக்கு 9 அடிக்கு மேலே வந்து காம்பவுண்ட் சோர் எழுப்பி இங்கே உள்ள தங்குறவங்களுக்கு அவ்வளவு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க மக்கள். சரிங்களா. அவ்வளவு வசதிகள் கொடுத்து நம்ம சுற்றி மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படியே நம்ம சைட்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா டைடல் பார்க் 2 இருக்குது. ஸோ மக்கள் உங்களுக்கே தெரியும், திருவான்மையூரில் டைடல் பார்க் 1 வந்த பிறகு அந்த ஏரியா ஃபுல்லாக ஐடி செக்டர் இப்போ மாறின பிறகு எவ்வளோ அதிக வளர்ச்சி அடைஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சரடி அவங்க வாங்கினா கூட மினிமம் 10,000 to 12,000 ஆயிடுது. அதே மாதிரி தான் மக்களே ஃபியூச்சரில் இங்கே அந்த வளர்ச்சி இருக்க போகுது. பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கண்ணு கட்டுற தூரத்தில் நம்ம டைடல் பார்க் 2 தெரியுது. ஸோ அங்கே ஐடி செக்டர் ஆல்ரெடி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அது வந்த பிறகு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது, சரியான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு இந்த நம்ம வேப்பம்பட்டி ஏரியா. போல 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்து போகிறது 100 பிளாட் சோல்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கொடுக்குற சேலரி ரேட்டை விட 200 ரூபா கம்மியாச்சு. நம்ம இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருந்தேன், அது என்ன ப்ரைஸ்ன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம சைட்டுக்கு எப்படி கனெக்ட் ஆகி வரலாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி. ஸோ எனக்கு வலது சைடு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் திருநின்ற ஊருங்க. இடது சைடு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் வேப்பம்பட்டுங்க. கரெக்டாக சென்னை டு திருப்பதி ஹைவேலேருந்து ஒரே 1 கிலோமீட்டர். அப்புறம் நேரம் இந்த வேப்பம்பட்டு தாண்டி அந்த சைடு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வருதுங்க. மீஞ்சூர் டு வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4 முனையிலையும் வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், நல்ல ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் வசதி உள்ள இடத்துக்கு மத்தியில் தான் நம்ம சைட் இருக்குது. அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக வளர்ச்சி கண்டிப்பாக 2 வருஷத்தில் இருக்கும். 2 வருஷத்தை தாண்டி 2 மாதத்துலேயே இப்போ இருந்துச்சு. 100 ரூபா மாதம் ஏறிடுச்சு. ஸோ அதை தான் சொல்ல வரேன். அப்படி என்னடா சதுரடி ரேட்டு தானே கேட்குறீங்க. ஒரு சதுரடி விலை வந்து 1,840 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மக்கள். எவ்வளோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 1,840 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இதே ப்ரைஸை வரும்போது நிறையா லேஅவுட்ஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணுவாங்க. இதை விட கண்டிப்பாக 2,000 எக்ஸ்ட்ரா தான் இருக்க போகுது. சரிங்களா. ஸோ ஒரு கரெக்டாக சென்னை டு திருப்பதி ஹைவேல ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தூரம் இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாதுங்க. ஸோ நீங்கள் உடனே சாத்தியப்படுத்திக்கோங்க. ஸோ மக்களை நான் சொன்ன மாதிரி இங்கே 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் 800 ஸ்கொயர் ஃபீட் வாரீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை வந்து 1,840 ரூபா. எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 14,50,000
1,72,000 வருதுங்க. இதில் நீங்கள் 10% அதாவது 1,47,000 நீங்கள் கட்டினா போதுங்க. மீதி 90% வந்து நீங்கள் தாராளமாக லோன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டுங்க. நீங்கள் தைரியமாக லோன் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் இஎம்ஐ கால்குலேட் பண்ணுறப்போ மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 to 12,000 இஎம்ஐ கட்டினாலே போதுங்க. 350 412 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணுங்க. தினமும் தாராளமாக வேப்பம்பள்ளியில் ஒரு இடம் வாங்கிக்கலாம் மக்களே. யோசிச்சுக்கோங்க. நான் பேசிக் கம்யூனிட்டிஸ் இவ்வளோ இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஏரியான்னு சொல்லிட்டேன். பட் நீங்கள் வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் தேவை இல்லையா? அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு லிஸ்ட் போட்டு சொல்கிறேன் பாருங்க. ஒன்று ஏஞ்சல் ஸ்கூல் இருக்குங்க. ரெண்டாவது சென்னை பப்ளிக் ஸ்கூலோட பஸ் நம்ம சைட்டுக்கே இங்கே வரும், இறக்கி விட்டு போங்க. மூணாவது ஆக்ஸ்ஃபோர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஆக்ஸ்ஃபோர்டு பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குங்க. சரிங்களா? இதை தாண்டி காலேஜ்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயா குரூப்ஸில் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், நர்சிங்காக இருக்கட்டும், பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கட்டும், இது எல்லாமே பக்கத்திலே இருக்குங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பஜரங் காலேஜ் இருக்குது, அப்புறம் ஸ்ரீராம், அதே மாதிரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் நிறைஞ்ச ஏரியா ஒரு மத்தியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் அமைச்சிருக்கோம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைட்டை போய் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆஃபர் இல்லாமல் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ நம்ம ப்ராப்ஷன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் போனது ஆஃபர்னா ப்ராப்ஷனாக ஆஃபர் நம்ம எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருவோம். அது நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சென்னையில் ஒரு பிளாட் வாங்கினா என்ன ஆஃபர் அப்படின்னா 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீங்க. அதுக்கு என்ன நம்ம நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷார்ட்புட் 3 என்று 90ஸ்லாம் நம்ம ஆடுவோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு அருமையான ஒரு ஞாபகப்படுத்துகிற விதமாக வந்து ஒரு பேர் வச்சு 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா 770 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் பே பண்ணால் போதும் 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மக்களே. அருமையாக இருக்குல்ல? ஸோ நல்லா யோசித்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபரை கைவிட்றாதீங்க. நீங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வாங்க. ஸோ உங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வரும்பொழுதே நாங்கள் சொன்ன எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்கா, எல்லா லேண்ட்மார்க்ஸ் இருக்கா, ஸ்கூல் காலேஜஸ் செக் பண்ணிட்டு வாங்க. வந்த பிறகு தாராளம் வாங்க. கண்டிப்பாக அடிஷனல் 2 வருஷத்தில் நல்ல வளர்ச்சி இருக்குது மக்களே. சரிங்களா? சந்தோஷம் மக்களே. ஸோ இந்த வீடியோவை கன்ஃபியூஷன் இருந்துச்சு, உங்களுக்கு டீட்டெயில் இன்னும் தெளிவாக தேவை திரும்பி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன கஸ்டமர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம், நல்ல வாய்ப்பு. ஸோ ரெட்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச். இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரோமி தமிழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூடியூப்லையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி. அப்போ தான் இதே மாதிரி போடுற அனைத்து வீடியோஸும் தொடர்ந்து உங்களை வந்து ரீச் ஆகும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நான் தேடி எடுத்து போட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.